இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன துளசி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க வரலையா? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருந்து நேரா வரேன். ஒரு நிமிஷம். அம்மா, இந்தாம்மா. என்ன இது? சம்பள பணம். இதையும் என்கிட்ட கொடுக்குற? வச்சுக்கோங்க. வேண்டாம், மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது தப்பா நினைப்பாருல்ல. இத உங்ககிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாருமா. இத மட்டும் கொடுக்காம நான் வீட்டுக்கு போனேன்னு வெய்யே, அவர் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு. இந்தா வச்சுக்கோ, வாங்கிக்கோமா. மா, இது ஓம் பணம்மா. உன்னோட வேர்வையில விளைஞ்சது. நீயும் அப்பாவும் தானே படிக்க வச்சீங்க. நீயும் அப்பாவும் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. இன்னைக்கு வீட்டை விட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற இடத்துல நான் இருக்கேன். அதுக்கு நீயும் அப்பாவும் தாமா காரணமே. அப்ப இந்த சம்பளத்தை நீங்க தானேமா அனுபவிக்கணும். அதுதான் நியாயம். என்னையா சார், ஒரு பெரிய பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? உங்க மகனும் உங்க மருமகளும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க சார். எதுக்கு சார், ஸ்ரீகாந்துக்கு நடந்த ஆக்சிடென்ட் கேஸை மறுபடியும் எடுத்து நடத்த சொல்றாங்க சார். என்னையா சொல்ற? நியாயம் வேணும்னு கேட்குறாங்க சார். உங்க மருமக உங்க மகனுக்கு எதிராக கேஸ் போட சொல்றாங்க சார். அது தெரியாம உங்க மகனும் அதுக்கு உடந்தையா வந்திருக்காரு சார். நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏயா, இத்தனை நாள் இதை பத்தி யோசிக்காம இப்ப எதுக்கு கிளம்பிருக்காங்க? எனக்கே இப்பதானே சார் தெரிஞ்சது. சரி, இந்த கேஸை நீ எடுத்துக்காத, அப்படியே இருக்கு சார். அவங்க ஒரு முடிவோடு தான் சார் வந்திருக்காங்க. என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியா? உனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல. நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். எப்படியாவது அவங்களை அங்கிருந்து அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன். சார், சாரி சார். யோ, சமாளியா? சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு. இது கூடவா தெரியாது உனக்கு? சமாளி. மறுபடியும் அந்த கேஸை பெண்டிங் வச்சுட்டா மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வரும் சார். அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நீங்க கிளம்புங்க. ஓ, இப்போ நீங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டீங்களா, இல்லை கேஸை எடுத்துக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வேறு எப்படி சார்? சார், ஒரு மனுஷன் இறந்துருக்கிறாரு, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு. கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்கிறோம். அது சொல்லியும் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் புரியல. இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன். நான் வேணா எங்கள் அப்பாட்ட சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். இல்லை, வேண்டாம். நான் இங்கே இருக்கிறவங்களோட சிக்கலை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சார், சிக்கல் இருக்கலாம் சார். அதுக்கு யார் காரணம்னு பார்க்கணும். இத்தனை கேஸு பெண்டிங்காக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே விட்டுருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேஸும் பெண்டிங்கு, இந்த இதுவும் பெண்டிங்கு, இதுக்கு அப்புறமும் பெண்டிங்னு இப்படியே போச்சுன்னா சார், உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வரோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது தப்பு சார். சரி, விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார், என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் டைம் தான் கேட்குறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு வேற சிஎம் பக்கத்து பில்டிங்க்கு ஒரு இனாக்ரேஷனுக்கு வராரு. அதுக்கு பந்தோபஸ்துக்கு வேற போகணும். சார், கிளம்புங்க சார் ப்ளீஸ். சரி சார்.
ஏன்னா அந்த பந்தோபஸ்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் பார்த்துக்கிறேன். மேடம் வாங்க போலாம். அவர் பண்ண மாட்டார், நீங்க வாங்க. போராடுவோம் மேடம் போராடுவோம். இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. எதுக்கு கிளம்பணும்? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க ஸ்டேஷன்ல வாங்கலனா நாட்டுல சட்ட ஒழுங்குக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏன் இவ்வளோ செல்வாக்கு இருக்கிற நாங்கள் வந்தாலே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவன் சாதாரண மக்கள் ஏழை பழங்களாம் வந்தால் அவ்வளோதான் போல் இருக்கு. பெண்டிங் தான். சார் சிஎம் வர நேரம். பிரச்சனை எதுவும் பண்ணாம கிளம்புங்க. ஐயோ, சிஎம் ரொம்ப நல்லவருங்க. அவரே சொன்னார்னா கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் வேணா அவரை பார்த்து சொல்கிறேன், சரியா? இது பாருங்க, நீங்கள் இந்த கேஸை எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பணம் பார்த்து மெதுவா. சார் என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை தானே சொல்கிறேன். கேமரா ஓடுது ஓடுது சார். அது என்ன பிரச்சனை சார்? சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் சார் தொழிலதிபர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது யார் அடித்தாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இதை பற்றி நானும் என் மேடமும் நானும் என்னோட மனைவியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. சார் என்ன சார், என்ன சார் சார் ஆச்சு? கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே, என்ன காரணம் சார் பாருங்க, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வழி விடுங்க. தள்ளி போங்க, பின்னாடி போங்க. சார் சொல்லுங்க வெற்றி சார். சொல்லுங்கள் சார். தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். எதுக்கு சார் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இந்த பாருங்க, டிவி கேமராலாம் வந்துருக்குது. நீங்கள் டிவிலாம் தெரியுங்க. அதோ கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள இப்படி பண்ணா எப்படி சார்? தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். நான் கேஸ் எடுத்துக்கிறேன். வாங்க உள்ள. எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் சார். தயவு செஞ்சு இது எதையும் நியூஸில் போடாமல் இருங்க ப்ளீஸ். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கிறோம். வெற்றி சார் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். அது கேஸ் எடுத்துக்கிறேன்ட்டாரு. நியாயம் கிடச்சிடும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே சரிங்களா? சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே சார். வாங்க உள்ள வாங்க. மேடம் வாங்க. சார் அதை வாங்கி அப்படியே கடப்பில் போட்டுறாதீங்க. சட்டு போட்டுன்னு யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. சரிங்க சார், கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். சரி சார். மேடம் தேங்க்யூ. ஓகே மேடம்.